SAMCO Iftaar வந்திருக்கோம். பசி ரொம்ப பசி மயக்கத்தில் இருக்குது, எதுவும் பேச முடியல. 4th ஃப்ளோர் போயின்னு இருக்கோம், அண்ணா நகர். சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக இந்த வீடியோ நாங்கள் போடுறோம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தனுஷ் ஃப்ரீ சேனல். போன வீடியோக்கு ஒர்த் இல்லையா வியூ ஒர்த் நீங்கள் ஏதோ சொன்னீங்க, ஆனால் என் காதில் அது ராங்காக விழுந்தது. ஒர்த் இல்லையா சீரீஸ் நல்ல வியூ வந்தது. ஸோ அதோட செகண்ட் வீடியோ வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக ட்ரை பண்ண வந்திருக்கோம். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா மணியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ போடுறோம். ஸ்டார்டராக ஒரு வடை, 2 தர்பூசு, ஒரு இது பேர் மறந்து போச்சேடா, டேட்ஸு, திராட்சை, ஒரு பக்கோடா பீஸ் வச்சுருக்காங்க. ஆனால் மீதி எப்போ உள்ளே விட்றாங்கன்னு தெரியல. விட்ட பிறகு போய் சாப்பிட்டு சொல்கிறேன் நான். இப்போ வந்து பாக்கெட் ஷவர்மா சாப்பிட போகிறோம். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போது மட்டன் சமோசா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அந்த கிறிஸ்ப்னஸ்ஸு உள்ள மட்டனு எல்லாமே ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கு. சூப்பர் டேஸ்ட். சிக்கன் 65 கொஞ்சம் ஆறி போய் தான் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. 65 மசாலா ஃப்ளேவர்லேருந்து ஆரியே பண்ணணும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு சிக்கன் பக்கோடா, இதுவும் ஜில்லுன்னு தான் இருக்குது. டேஸ்ட் பண்ணும். ஓகே, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, சிக்கன் ரோல். கேபேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுருக்காங்க ரோலில், அதனால சிக்கனோட டேஸ்ட்டே தெரியல. கேபேஜ் தான் வாயில் அதிகமாக போகுது. ஸோ இதுவும் பரவாயில்ல தான். அடுத்ததாக ஒரு தோசை ஒன்று வச்சுருந்தாங்க, இளஞ்சி தோசைன்னு. இது எப்படி ஃப்ளேவர் டேஸ்ட் எப்படி பார்ப்போம். ஸ்வீட் தேங்காயில் பண்ணுறது போல இருக்குது. உள்ளே ஃபுல்லாக தேங்காய் ஸ்டஃப்பு. நல்லாயிருக்கும், ஸ்வீட் மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. இப்போது அதுங்க ஒரு வெஜ்ஜு மீன் ஒன்று எடுத்துனாங்க. இந்த அனீஸ் ஸ்டெம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்றதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். இதெல்லாம் கொஞ்சம் ஆறி போயிருக்கு, அதனால இதோட அனீஸ் ஸ்டெம் டேஸ்ட் நல்லா இருக்குது. ஆனால் சூடுலாம் இல்லை. சீசர் சாலட் எப்படின்னு பார்ப்போம். ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போ சிக்கன் ஸ்டூ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபுட் இன்ஃபர்மேஷன் சொன்னது கரெக்டு தான். கோயால ஸ்டூ வேற மாதிரி இருக்குடா. இப்போ அடுத்தது ஆட்டுக்கால் சூப். ஆட்டுக்கால் இருக்குது, வெந்த மாதிரி தெரில. நல்லா இருக்குது, நல்லா இல்லை, எப்படின்னு சொல்ல தெரில. கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, சொல்கிற அளவுக்கு இல்லை, பரவாயில்ல. இப்போது அதை பீஸ் எப்படி இருக்கு பார்ப்போம். பீஸ் எங்கள் அம்மா பண்ணுவாங்க, சும்மா பெப்பர்லாம் போட்டு சும்மா அப்படி இருக்கும். இது அது கிட்ட கூட இல்லை, ரொம்ப சுமார். வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். நெக்ஸ்ட்டு மெயின் கோர்ஸ் பிரியாணிலாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ண போகிறோம். மெயின் கோர்ஸில் இருக்குது மட்டன் பிரியாணி. இது மெயின் கோர்ஸில் வர மட்டன் பிரியாணி இல்லை, டெசர்ட்டில் வரது. அவ்வளோ தித்திப்பாக இருக்குது. இது மட்டன் பிரியாணியே இருக்குது, அவ்வளோ தித்திப்பாக இருக்குது, ரொம்ப தித்திப்பாக இருக்குது. மட்டனும் தித்திப்பாக இருக்குது, பிரியாணியும் ரொம்ப தித்திப்பாக இருக்குது. அவர்கிட்ட போய் சொல்லணும், நீங்கள் டெசர்ட் செக்ஷன் பதில் மெயின் கோர்ஸ் செக்ஷனில் வச்சிட்டிங்க,
மாற்றி வைங்கன்னு சொல்லி ரொம்ப சுமார் ஏமாந்துட்டேன். மட்டன் பிரியாணியில் ஏமாந்துட்டேன். இப்போது மந்தி ரைஸ் வெறுமா இருக்கிற டேஸ்ட்டே இல்லாத மந்தி ரைஸே வந்து நல்லாயிருக்கு. ஆனால் மட்டன் பிரியாணி ரொம்ப சுமார். அதுக்கு ஒரு மட்டன் கிரேவி ஒன்று வச்சுருந்தாங்க, நல்லாயிருக்கு. மட்டன் கிரேவி சூப்பர், ரொம்ப சூப்பர். மட்டன் பீஸு செம்ம சாப்பிட்டு மந்தியோட தரமாக இருக்குது. சிக்கன் சேமியா பிரியாணி நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறோம். இல்லை இதில் கொஞ்சம் சொல்லணும், மட்டன் கிரேவியில் அது கொஞ்சம் சரியாக வேகலை. எனக்கு அதோட மட்டனோட பச்சை ஸ்மெல் தெரியுது. ஸோ சிக்கன் சேமியா பிரியாணி திரும்ப அதே தான் சொல்லுவேன். நம்ம அது வெறும் இடியப்பமே வாங்கி சாப்பிடலாம். எதுக்கு இந்த புது டிஷ் ட்ரை பண்ணி சாவடிக்கிறாங்கன்னு தெரியல. ஒட்டவே இல்லை, சிக்கனும் ஒட்டலை, இடியப்பமும் ஒட்டலை. என்ன கருமம் பண்ணுறாங்கன்னு தெரியல. தப்பி தவறி இடியப்பத்தில் எது செஞ்சாலும் வாங்கி சாப்பிட்றாங்க. இடியப்பம் தனியாக வாங்கி சாப்பிட்ருங்க. இந்த தந்தூரி சிக்கன் பற்றி சொல்லி ஆகணும், ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே வீடு எடுக்கணும் மறந்து போயிட்டு தந்தூரி சிக்கன் ஒரு வேகத்தில் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அண்ணா மஸ்ட் ட்ரை, நல்லா இருந்தது. பரோட்டாவும் அந்த மட்டன் கிரேவியும். மட்டன் வந்து நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி கொஞ்சம் பீஸ் கொஞ்சம் இதாக இருந்ததுனால நான் வச்சுட்டு வந்து வெறும் குழம்பு மட்டும் ஊற்றிட்டு வந்தேன். ஏன்னா கிரேவி ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் மஸ்ட்டு ட்ரை. இங்கே பரோட்டா செம்ம சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணுங்கள். இடியாப்பத்தை ட்ரை பண்ணிட்டு போகிறீங்க. வீட் பரோட்டாவும் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டெசர்ட்லாம் எடுத்துன்னு வந்துட்டு அதெல்லாம் நான் காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. கைஸ், இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச டெசர்ட் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இப்போது ஷாய் துக்குடா ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஷாய் துக்குடா நெய்யா டால்டாவா தெரில, வாயில் வச்சுன்னு முதல்ல அதான் தெரியுது. மாற்றி சொல்லிட்டேன், நெய் தான். ஆனால் வாயில் வச்சோன்னே ஒரு ரொம்ப திட்டிப்பாகவும் இல்லை, சட்டிலாக இருக்குது. சாயத்தோட மஸ்ட் ட்ரை. நெக்ஸ்ட்டு பாலடை பாயசம் கொடுத்துருந்தாங்க. பாலடை பாயசம் இதுக்காக இது சாப்பிட்னால தித்திப்பு கம்மியாக இருக்கான்னு தெரில, தெரில. பாலடை பாயசம் போட்டுருக்காங்க, சேமியா ஆகியமே ஒன்றுமே தெரில. கேரட் அல்வா பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேரட் அல்வானா. டேஸ்ட் எப்படி இருக்கு பார்ப்போம். பெரிய டேஸ்ட்லாம் இல்லை, நார்மலாக இருக்குது. ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது, நல்லா இருக்குது, அவ்வளோதான். ஆக்சுவலாக குலோப் ஜாம் பார்த்தாலே எனக்கு என் ஒய்ஃப் தான் நம்ம, ஏன்னா அவங்க தான் வந்து சாப்பிடாமே இருந்தேன். அவங்க செஞ்சது சாப்பிட ஆரம்பித்தேன். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்வீட் அதிகமாக இருக்குது, பட் டேஸ்ட் நல்லாயிருக்கு. நல்லா செம சாஃப்டாக இருக்குது. பீஸ் பாருங்களேன், இங்கே பாருங்கள் எப்படி உடையுது பாருங்களேன். சும்மா அப்படியே ஒரு பைட்டு. சாய்த்து கூட எதுவும் ஒரு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குங்க. கண்டிப்பாக இது ரெண்டு மஸ்டை. கேரட் அல்வா அதுக்கு மேலே இந்த பாயாசம் ஃபைனலாக ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி அண்ணா நகர் சாம்கோ எல்லாம் ட்ரை பண்ணி ரிவ்யூ போட்டாச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு பாம் ஷோர் ட்ரை பண்ணேன். அது சாப்பிட்டதுக்கு இங்கே எவ்வளோ ஃபார் பெட்டர். நிச்சயமாக கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அங்கே மோசம், இது அதே ரேட் தான், அதே 850 ரூபா தான் இங்கேயும் வாங்கினாங்க. ஆனால் இங்கே ஒர்த்துங்க பிரியாணி தவிர. ஸோ இதுதான் என்னோடய ரிவ்யூ சீரீஸில் இது 2வது வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது இஃப்தார் போடணுன்னா, வேறு ஏதாவது ஹோட்டல் ட்ரை பண்ணணுன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.